Hi guys, welcome back to Technical Computer JV. நம்ம Vray rendering series போன தடவை ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் போன வீக் போடல. ஸோ இந்த வீக் 2 வீடியோ நான் போடுறேன். ஸோ போன வீக்கில் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கூட இன்றைக்கி நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போகிறேன். அந்த வீடியோலையும் இப்போது மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் கீழே மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதில் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் இப்போது பேசுகிறது. இப்போ என்ன பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வீடு வரும். அதுக்கப்புறம் இந்த இப்போது மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்த உடனே இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரெண்டரிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ நம்ம இன்னும் அழகாக கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ்னால் பாலிகான் அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லலாம் கிடைக்கிது. அது நம்மளே கூட செய்யலாம், பட் செய்கிறதுக்கு அளவு எனக்கு இது டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. ஸோ பாருங்கள், இப்படி பெருசாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்செட் டூல் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ நான் கீழே கொடுத்துருப்பேன் பாருங்கள், அந்த வேல்யூவில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. வீரே வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அதுதான் ப்ரொஃபஷன், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வீரே வாங்குறது ரொம்ப பெட்டர். ஸோ நான் சும்மா இப்படி கற்றுக்க போகிறேன்னா நீங்கள் கிராக்கடு கூட யூஸ் பண்ணலாம், பட் அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் நான் கிராக்கடுனா ஆஃப்லைனில் யூஸ் பண்ணணுன்றவங்க, ஸோ நான் லெஜிட்டாக தான் யூஸ் பண்ணணும், எனக்கு இன்டர்நெட் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் இது. ஸோ ஆன்லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அவ்வளோவா தீராது, பட் உங்கள் ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் உள்ளே போடுறேன், அது பாட்டுன்னு உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஒரு ஃபேஸ் இதாகலை, டிலீட் ஆகலை. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் இது பண்ணுவேன். ஸோ இதுக்கு ஆகிடும் டக்குன்னு. ஸோ நான் போன வீடியோக்கு அடுத்தது ஏன் 2 வீக்ஸ்க்கு அடுத்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னிங்கன்னா, 1 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த வீடியோ கரெக்டாக போட்டுருவேன். ஸோ இந்த வாரம் தான், அதாவது நேற்று தான் எனக்கு வந்து 1 வாட்ச் ஹவர்ஸ் அந்த வீடியோவுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஒரு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், அப்போ தான் கைஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாக உங்களால் வந்து இது பண்ண புரிஞ்சிக்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு இது மோட்டிவேட் பண்ணாமல் இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ், சின்ன சின்ன மவுஸ் கிளிக்ஸ் கூட நம்ம மொத்தமாகவே மாற்றலாம். ஸோ சில ஷார்ட்கட்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கண்ட்ரோல் டி அந்த மாதிரி. சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மூவ் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி சிலது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு பிளெண்டர் சீரீஸ், அதாவது பிளெண்டர் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு இதாக சீரீஸ் கன்டினியூ பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த சீரீஸ் கன்ஃபார்மாக கன்டினியூ பண்ணி முடிப்பேன். ஸோ நீங்களும் அதுக்கு தான் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 100 வியூஸ் ஆச்சு எதிர்பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்சப் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட்டாவும் அவ்வளோவா தீர மாதிரி தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து 3G இன்டர்நெட் மாதிரி தான். ஒரு 500 kbps இல்லை ஒரு 100 kbpsக்குள்ளே தான் இன்டர்நெட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த நெட் ஸ்பீடில் கூட எனக்கு வந்து அந்த ஸ்கெட்சப் ஆன்லைன் ஓப்பன் ஆகுது. பட் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் டைம் எடுக்குது தவிர டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் லோடிங் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் லோட் ஆனோடனே அதுக்கப்புறம் நார்மலாக தான் ஒர்க் ஆகுது. பட் அதில் வீடியோ ரெண்டரிங்லாம் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அப்படியே லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக இருக்கணும். கிராக்கட் அந்த மாதிரி வெர்ஷன்லாம் இருந்தால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை வச்சுருந்திங்கன்னா அது ரொம்ப ஈஸி ரெண்டரிங் மாதிரியும். ஸோ இதே மாடல் வந்து நீங்கள் பிளெண்டர்லேயும் ரெண்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பட்டன் கொடுத்துட்டு அந்த FBX மாதிரி ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி என்ன மாதிரி வேணால் பண்ணிக்கலாம்.
ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வேணுன்னா சொல்லுங்கள். எப்படின்னா இப்போ இதில் நம்ம இந்த வீடியோ டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ அப்படியே இடிஞ்சு விழுகிற மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். அது வந்து நம்ம பிளெண்டரில் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே உங்களுக்கும் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த செவுறு மட்டும் எனக்கு கரெக்டாகவே வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடவை கரெக்டாக போட்டுருவேன். நான் ஏன் ஆக்சுவலி ரெவிட் வந்து நான் எதுக்கு பண்ணேன்னா ரெண்டரிங் காரணத்துக்காக தான் நான் ரெவிட் மெயினாக பண்ணேன். பட் ரெவிட்டில் வந்து நிறையா தமிழில் வந்து நிறைய பேர் போட்டாங்க வீடியோஸு. ஸோ அவங்களது பார்க்குறாங்க. எனது வந்து ரேங்கிங்லேயும் மேலே வர மாட்டேங்குது. ப்ளஸ் யாரும் அவ்வளோ பார்க்குறதில்ல, கம்மியாக தான் பார்க்குறாங்க. பட் ஸ்கெட்சப்னால் நிறையா பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ நான் இதே பண்ணலான்னு தான் இருக்கேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க இந்த மெட்டீரியல் சைஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த சீரீஸ்லேயே சொல்கிறேன். ஸோ மெட்டீரியல் சைஸில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் உங்கள்கிட்ட இருந்து வந்தது என்னென்னா, நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்ட்டு. நான் வந்து ஓபிஎஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேரு ஓக்குன்னா என்னன்னு தெரியல. ஓபிஎஸ் ப்ராட்காஸ்ட் இதில் தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எக்ஸ்பிளிட்னு ஒன்று இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். பட் அது லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்து பெட்டராக இருக்கும். பட் நம்மள மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதே போதுமான அளவு தான். பேண்டிகேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது ஒரு 10 minutes டைம் லிமிட் இருக்குது. ஸோ அது கேமிங்னா அது பெட்டராக இருக்கும். எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகாமல் அவ்வளோ கேம் நல்லா வரும். இதுனா கொஞ்சம் எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ கேமிங் வீடியோஸும் அடுத்தடுத்து வருது. GTA 5 அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம். ஸோ பாருங்கள், ஜன்னல் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மூவ் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. பட் பாருங்கள், கடைசி இதையும் செலக்ட் பண்ணிட்டனால எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. ஸோ நான் Ctrl+Z கொடுத்துட்டு அன்டூ பண்ணிட்டேன். அன்டூ பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இது பாயிண்டர் டூல் எடுத்துக்கிட்டு அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் டூல் எடுத்துப்பேன். மூவ் டூல் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கீழே எழுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ முன்ன போட்ட வீடியோக்கும் இப்போ போட்ட வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அப்போ போட்ட வீடியோ வந்து நான் அப்படியே பண்ணிக்கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி செஞ்ச வீடியோவுக்கு வந்து டப்பிங் தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பேசுகிறது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண மன்னிச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் ஈஸியஸ்ட் ஸ்டெப்ஸ் தான். என்னோடய முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சு டுட்டோரியல் சீரிஸ் பார்த்தீங்கனாலே இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் நான் இன்டீரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜன்னல் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீட்டுக்கு இன்டீரியர் நான் ஒரு இதுவும் போடல. இந்த வால்ஸ் எல்லாம் எக்ஸ்டீரியர் மட்டும் தான் பார்த்துருக்கேன், இன்டீரியர் இன்னும் பார்க்கல. ஸோ இது வரைக்கும் எனக்கு 606 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அதில் வந்து ஒரு 35 பேர் என் வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுலேயும் 10 பேர் சும்மா லைவ் ஸ்ட்ரீம் வந்து போடலாமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். பட் நெட்வொர்க் சரியாக வராதனால நான் வந்து அதை டிலீட் பண்ணிட்டேன். பட் அதுக்கும் ஒரு 10 பேர் பார்த்து அதுக்கும் ஒரு 5 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த சேனல் இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விண்டோஸ்லாம் போட்டுவிட்டேன். அடுத்து நான் டோர்ஸ் பற்றி நான் மறந்தே போயிட்டேன். ஸோ அடுத்து நான் டோர்ஸ் போடணும். ஸோ எனக்கு எதோ எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக போட்டேன். ஒரு தெரியல, ஒரு 6 to 9 inches அப்படின்னு நினைக்கிறேன். அது 6 இல்லை 9 inches தான் இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து இப்போது உள்ளே தள்ளிடணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸும் டோர்ஸும் போட்டுடலாம்.
ஸோ விண்டோஸ்லாம் போட்டாச்சு. ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஓகே, இது வந்து இப்போது விண்டோஸ்லாம் நம்ம ஒன்றும் வைக்க போகிறதில்ல. நம்ம வந்து விண்டோஸ் எப்போ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் வந்து மாடல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி போட போகிறேன். அப்படி மாடல்ஸ் ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்னிங்கன்னா நான் வந்து இது போட்டுருவேன். எப்படின்னா இதுலேயே ஒரு 4 பாக்ஸஸ் மாதிரி போட்டு அதில் வந்து ஒன்று கொஞ்சம் எக்ஸ்க்ளூட் பண்ணி இதிலே நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான். ஸோ பாருங்கள், ரெண்டர் போட்டிருக்கேன், அழகாக வந்துருக்குது. அதே மாதிரி என் பிசி ஸ்பெசிஃபிகேஷன் போன தடவை சொன்னான்னு தெரில, பட் இன்னொரு தடவை இதுக்கோ சொல்லிடுறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ என் பிசி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னா i5 4th ஜென்ரேஷன் 4440. அதுக்கப்புறம் நான் வந்து டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து GT 610. ஸோ ஓகே கேஸ், என்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. என்கிட்ட இருக்க GT 610 அவ்வளோ பெரிய நல்ல கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்குல்ல, அது ஒரு ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஒரு GTX 750 Ti வாங்கணுன்னு தான் என் ஆசை. பட் அது வரைக்கும் எனக்கு வந்து அமௌண்ட் பத்தலை. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் அப்கிரேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவும் அநேகமாக இப்போது இன்றைக்கி வந்து சண்டேனா நாளைக்கு மண்டேக்குள்ளே அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவும் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் டெய்லியும் முடிஞ்சால் நான் ஒரு GTA 5 வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து GTA 5 வீடியோ வந்து சும்மா கேம் ப்ளே வீடியோ தான். ஸோ தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு நாங்கள் லைவில் சொல்கிறேன்.